லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜீஸ். வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதில் குறிப்பாக அந்த வாக்கு சதவீதம் கடந்த முறை இல்லாமல், அதாவது 75 வருட சுதந்திரத்துக்கு பிறகான வாக்குப்பதிவு, இது ஒரு வரலாற்று சாதனை. 85.15% வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பாக அந்த சமூக வலைதளங்களில் பேசப்படுவது என்னென்னா, விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு, இளைஞர்கள் அதிக அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த தேர்தலில் விஜய்க்காக தான் இவ்வளோ ஒரு வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இல்லை, இது கடந்த எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார் இந்த வாக்கு பதிவு அதிகரித்ததுக்கு? இல்லை, எஸ்ஐஆரில் பல லட்சக்கணக்கான இவங்க பெயர்கள் அடிக்கப்பட்டன. இப்போ அதில் இப்போ இவர் முதல்வருடைய கான்ஸ்டியூன்சில ஏறக்குறைய 1 லட்சம் பேருக்கு மேலே பேர் அடிச்சாங்க. அடுத்து அதில் திமுக எல்லா அரசியல் கட்சிகளும், ஆனால் திமுக ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. யார் யார் பேரெல்லாம் அடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஓட்டுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன அப்ளை பண்ணால் இது மறுபடியும் நேம் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி 1 லட்சத்துக்கு மேலே அது மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அடிக்கப்பட்ட நம்பர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ அடிக்கப்பட்டதில் பெரும்பாலும் என்னென்னா இறந்தவர்கள் அவங்க பேர் இருந்திருந்தா, அடுத்து இங்கே இல்லை வெளியூரில் இருக்காங்க அவங்க இங்கே இது வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இது ஒரு தவறான கணிப்பானா, வெளியூரில் இருக்காங்க அதனால இங்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு. ஏன்னா இப்போ விஜய் சப்போர்ட் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஃப்ளைட்டில் இருந்தெல்லாம் வரிசை ஆள் வந்துகிட்டு இருக்காங்கிறாங்க. அப்போ வெளியில இருந்தெல்லாம் வரத்தானே செய்கிறாங்க. அதனால அவங்களையெல்லாம் நீக்குனது தப்பு. நீக்குனது இப்போ எலெக்ஷன் சமயத்தில் கூட, எலெக்ஷன் அன்னைக்கு கூட இவங்க ஜனங்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. என் பேர் இல்லையே, என் பையன் பேர் இருக்கு அல்லது என் பொண்ணு பேர் இருக்கு, என் பேர் இல்லையே ஏன் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதனால இந்த எஸ்ஐஆர் குளறுபடியோட தான் நடந்தது. திட்டமிட்ட குளறுபடியாகவும் சில விஷயங்கள்ல நடந்தது. பெங்காலில நான் சொல்ல முடியும், அழுத்தம் திருத்தம் சொல்ல திட்டமிட்டு குளறுபடி பண்ணாங்க தேர்தல் ஆணையம். சிபிஎஸ்இ சர்டிபிகேட்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம் இந்த ஒரு ஐடென்டி இதா. ஆனா ஸ்டேட் போர்டுடைய சர்டிபிகேட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக ஒட்டுமொத்தம் என்னன்னா, அப்படி நீக்கப்பட்டவர்கள் ஓட்டு போட முடியாது. அப்ப எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? இப்ப மெட்ராஸை பாருங்க, பெர்சன்டேஜ் கூடி இருக்கு. ஆனா போன தடவை ஓட்டு போட்டதை விட 70,000 பேர் கம்மியா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. கடந்த முறை 24 லட்சம், இந்த முறை 23 லட்சம் தான். 70,000 பேர் என்னமோ கம்மியா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது எதை காமிக்குது? அப்புறம் இளைஞர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா, நம்பர் 1 இளைஞர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? நம்பர் 1. நம்பர் 2, இளைஞர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதா? அதனால ஒரு லார்ஜ் பெர்சன்டேஜ் இருக்குன்னு உடனடியாக ஒரு அஜெண்டா பில்டு பண்றது அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அவங்க சொல்றதை நான் முற்ற முழுக்க மறுக்கலை. இளைஞர்கள் வந்திருக்கலாம், அதுல பல பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டு நினைச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கணும். எத்தனை பெர்சன்டேஜ் இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரம் இல்லாம எல்லாமே இளைஞர்கள் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது தவறுதலா இருக்கும். அந்த பிம்பத்தை உருவாக்குறாங்களா குறிப்பா அந்த இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரியான சொல்ல பயன்படுத்தினீங்க. சரியான சொல்ல பயன்படுத்தி பிம்பம் உருவாக்கப்படுகிறது. 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல எந்த பிம்பம் சரியான பிம்பம். இல்லை இப்போ அதாவது 20 லட்சம் பேர் விஜய்க்காக வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் வரலாற்று, இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கவே முடியாது சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த பஸ் ஸ்டாண்டே வந்திருக்கு, அதனால் இதுக்கு முன்னாடி கூட்டமே இருந்திருக்கான்னு சொல்லி அதுக்கு பதில் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க, இது போன்ற அந்த பிம்பத்தை உருவாக்குறது அது சரி, அது அவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய கடமை அப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்குறது. ஆனால் அவங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் தங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தீபாவளி சமயத்தில், பொங்கல் சமயத்தில் இதே கூட்டம் அங்கே இருக்கா இல்லையா? இதே கம்ப்ளைண்ட் அங்கே இருக்கா இல்லையா? இதுல மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கா இல்லையா? இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த தரமும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. சில பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப இதை அட்வான்ஸா பிளான் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மினிட்ல போகணும்னு வந்தவங்களுக்கு இவ்வளவுதான் பஸ் கொடுக்க முடியுங்கிற நிலைமை இருக்கும் பொழுது உடனடியே என்ன சொல்றாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி திட்டம் போட்டு சதி பண்ணி விஜயுடைய ஆட்கள்லாம் கிராமங்களுக்கு போகக்கூடாதுன்னு சதி பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் கட்சியில்னு சொல்றாங்க. இவரே முதல்வரே முன்னாள் முதல்வர்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கு. என்ன சொல்றது எல்லாம் பத்தி ஒரு இம்மெச்சூர் க்ரௌட், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க பில்டப் பண்ணாரு? பார்ட்டி இதுல அடிமட்டத்திலிருந்து எங்க வளர்த்தாரு? இவரே முதல்ல என்ன சொன்னாரு, என் பொதுக்கூட்டத்துக்கு சதி பண்றாங்க, என் பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் வந்துருவாங்கன்னு சொல்லி அரசு சதி பண்ணுதுன்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இப்ப என்ன அரசு சதி பண்ணுது, தேர்தல் ஆணையம் தானே பெர்மிஷன் கொடுக்குது அப்படின்னு போலீஸ் சதி பண்ணுதுன்னாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன, போலீஸும் பெர்மிஷன் கொடுத்துருச்சு, கிளியரன்ஸ் கொடுத்துருச்சு, அதனுடைய அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பெர்மிஷன் கொடுத்துருச்சு. ஏன் இவர் மீட்டிங்கே போகாம ஓடுறாரு? இதுக்கு என்ன பதில் சொல்றாரு இவரு? அதை கடந்து போயிடுவாங்க. யாருமே அந்த பேச்சை பேசவே விட மாட்டாங்க தாவேக்கா.
அதே மாதிரி எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாங்க சில சமயங்கள்ல. எம்ஜிஆர் ஆக்டர், அவருக்கு ரொம்ப கரிஸ்மா இருந்துச்சு. இவர் ஆக்டர், இவருக்கு ரொம்ப கரிஸ்மா இருக்கு. இவ்வளவுதான். மற்றபடி எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து எம்ஜிஆர் திமுக இருந்தபோது எம்ஜிஆர் மன்றங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தது. எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச போது அந்த மன்றங்கள் அத்தனையும் கிளைக்கழகங்களா மாறிடுச்சு. ஹி ஹேட் அன் எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஸ்டார்ட் வித். மேல இருந்து கட்சி ஆரம்பிக்கல. அவர் கட்சின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது கீழே இருந்து கட்சி ரெடியா இருந்துச்சு. இவங்களுக்கு அப்படி இல்லை. அது யார் தப்பு? இவங்களுடைய தப்பு. தாவேக்கா வேட்பாளர் வந்து அழுகிறாருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு உள்கட்டமைப்பு இருந்திருக்கணும் கட்சிக்கு. அப்படி உருவாக்காது யார் தப்பு? இவங்களுடைய தப்பு. சார் இதில் குறிப்பாக வந்து இப்போ தேர்தலுக்கு முன்பு ஒரு விமர்சனம் வைக்கலாம், பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது பல்வேறு விமர்சனம் வைக்கலாம், ஓகே. தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் வாக்குப்பதிவுலாம் முடிந்ததுக்கு அப்புறம் கூட ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு விடாமல் ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறாரு, தோல்வி பயத்தில் இது போன்ற செயல்களை செய்கிறாங்க, அதனால சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்கல்ல. தோல்விக்கான காரணங்களை இப்பயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு. சரி, விஜய் எத்தனை ஓட்டு வாங்குவார் இதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு கவலை என்னன்னா, விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து அரசியல்ல முக்கியமானவர் ஆயிட்டா அது தமிழகத்துடைய துரதிருஷ்டம். தனிப்பட்ட முறையில் ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் விஜய். அவருக்கு அரசியல் தெரியாது. அவரை சுத்தி உள்ளவங்களுக்கும் அரசியல் தெரியல. எம்ஜிஆருக்கு அரசியல் புரிதல் கிடையாது. 1977 அவர் சிஎம் வந்தபோது ஆளும் திறன் அவருக்கு கிடையாது. தைரியம் இருந்தது. நல்ல மனுஷன், கொடையாளி. யாரும் பசித்து ஒரு கல்கத்தாவுக்கு வந்திருந்தாரு. அந்நேரம் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் மறக்கவே முடியாது. அவர் ரொம்ப வெளிப்படையா என்ன எனக்கு இது சோசியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம் இதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பிரமாதமா எனக்கு தெரியாதுங்க. ஒரு அரசியல் தலைவர் இப்படி சொல்றது எப்படி? ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா யாருமே பட்னியா இருக்கிறாங்க. எந்த மனுஷனுமே பட்னியா இருக்கக்கூடாது. அது அவருடைய அடிவயத்திலிருந்து வந்த வார்த்தை. ஸோ அப்படிப்பட்ட குணநலன்கள் அவருக்கு இருந்தது. இவர் வந்து தன்னுடைய திரைப்படத்துறையில என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா என்னவும் பண்ணல. எம்ஜிஆருக்கு வந்து 77 to 79 அது மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஆட்சியே கிடையாது. எம்ஜிஆர் முதல்வர் வந்து 79 வரைக்கும் அவர் ஆட்சி நடத்தினது. சுற்றி இருந்தவங்க அத்தனை பேரும் இந்த ஆளை பயன்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டத்தை கொண்டு வர வச்சாங்க. பொருளாதார அடிப்படையில் வந்து ஸ்காலர்ஷிப்னு கொண்டு வந்தாங்க. இது மாதிரிலாம் பண்ணாங்க. 79 பயங்கர மரண அடி அவர் தேர்தலில் அவருக்கு. அதுக்கப்புறம் 79 மறுபடியும் வந்து அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மரண அடி. இது 80 வந்து அவருக்கு வந்து ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கலைச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் கேட்டார் மக்கள்கிட்ட, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை கலைச்சாங்கன்னு. மக்களுடைய கழிவறக்கத்தினால மறுபடியும் முதல்வராக வந்தார். இவர் மறுபடியும் முதல்வராக வந்தோடனே திமுகவில் பெருந்தலைவர்களாக இருந்தவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு அரசியல் இது ஆசை இருக்கும். அரசியல் நீடிப்பு, அரசியல் நிலைச்சு நிற்கணும்னு ஆசை இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தாங்க இனிமே எம்ஜிஆர் தான் முதல்வர். அப்ப நம்ம வந்து ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்லி இனிமே திமுகவோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க போனாங்கல்ல, நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், இவர் மாதவன், இது மாதிரி போனவங்க எல்லாருமே அவர்கிட்ட சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொல்ற பருப்பு இங்க வேகாது. இது வந்து திராவிட கட்சிகள் வந்து அதுக்கு முன்னாடி காமராஜ் வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டரா இருந்தாரு. லெஃப்ட் ஆஃப் சென்டராவே இருந்து பழக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறைக்கு பழகின மக்கள். நீங்க இங்க வந்து அதையெல்லாம் விட்டுட்டு திடீர்னு இந்த மாதிரி புதுசு புதுசா பேசுனீங்கன்னா மக்கள் ஆதரவு இழந்துருவீங்கன்னு அவர் அவங்க சொல்றதை கேட்டார். அதாவது அவருக்கு சொல்றதுக்கு சரியான அட்வைசஸ் வந்தாங்க. நான் சொல்லும்போது அதிசயமா இருக்கும். இவங்க சசிகலாவுடைய கணவர் நடராஜனை பத்தி வெளியில என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஜெயலலிதா அரசியல் ஆலோசனை அவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தார் அவங்களுக்கு. அவரால் தான் இது இந்த ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவுன்னு சொல்றது. அடுத்து வந்து இதுல வந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுப்போம் விவசாயிகளுக்கு அப்படி எலெக்ஷன்ல டிக்ளேர் பண்றது. அதுக்கப்புறம் வந்து ஈழத்திற்கு இராணுவத்தை, அது ஒரு பெரிய கதை, அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனா ஜெயலலிதா சொன்னாங்க ஈழத்திற்கு இராணுவத்தை அனுப்பி தமிழ் ஈழத்தை உருவாக்க வேண்டாங்க. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து அதையும் தவிர இந்த எகைன் ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு குந்தகம் வராம பார்த்துக்கிட்டாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு விஜய்க்கு அப்படிப்பட்ட ஆள் யாராவது பக்கத்தில் இருக்காங்களா? யாருமே கிடையாது. இதுதான் உண்மை. இப்பயே வந்து குற்றச்சாட்டுகள்லாம் எழுப்பப்படலையா? சீட்டுக்கு வந்து பணம் கேட்கறாங்கன்னு சொல்லி இவர் வந்து நீதி நேர்மை ஒண்ணுமே இல்லை. எதனால விஜய் என்கிற ஒரு பப்ளிக் ஃபிகர் மேல எனக்கு வந்து பயம் என்னன்னா, நான் திரும்ப திரும்ப எல்லா கூட்டங்களையுமே கேட்கிறேன், நீங்க நேர்மையான ஆட்சி தரணும், லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பாராட்டத்தக்கது. நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருங்க. நீங்க இத்தனை மாநாடு நடத்துனீங்களே, அதுக்கான பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தயவு செய்து சொல்லுங்க. சொல்லவே மாட்டார். அதை பத்தி பதிலே சொல்ல மாட்டார். கரூரை பத்தி அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். டிஎஸ்பி வந்து சார் இந்த இடத்துக்கு மேல போகாதீங்க, உங்க வேனை நிப்பாட்டுங்க சொல்றதுக்கு அதை மீறி வேன் போச்சு. அந்த இடத்துல எந்த இடத்துல போய் நினைச்சோ அந்த இடத்துல மக்கள் தப்பிக்கிறது, ஓடுறதுக்கு வழி இல்லாத இடம். அதனால நெரிசல் ஏற்பட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் விட்டுறேங்க, நான் பேசல. சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், யார் பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லட்டும். நான் விஜய்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். ஆமா, கரூர்ல இருந்து கிளம்பிட்டீங்க,
சரி, அங்க இருந்தா இன்னும் இது லா அண்ட் ஆர்டர் கூடுன்னு சொல்லி கிளம்பிட்டீங்க. திருச்சி ஏர்போர்ட்ல ஏன் பத்திரிகைக்காரங்களை நீங்க மீட் பண்ணல? சரி, திருச்சியில இருந்து சென்னைக்கு போனீங்க. சென்னையில பத்திரிகைக்காரங்களை ஏன் நீங்க மீட் பண்ணல? உங்களுடைய நிலைப்பாடுன்னு ஏன் சொல்லல? அடுத்து 7 நாள் ஏன் வெளியிலே வரல? ரெக்கார்டட் வீடியோ ஏன் கொண்டு வந்தீங்க? இதுதான் ஒரு தலைவனுடைய லட்சணமா? இதுதான் எனக்கு இவரை பத்தின அச்சம். இவர் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. ஒரு அரசியல் தலைவர் முதிர்ச்சி அடையல. இந்த நேரத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைத்தது என்றால், அந்த அதிகாரத்தை சுற்றியுள்ளவர்கள் தவறாக பயன்படுத்துவார். இதுதான் நடக்கும். அதனால என்ன நடக்கும்? தமிழ்நாடு நாசமா போகும். சில இடங்கள்ல, சில ஏரியாஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அது ரொம்ப முக்கியம். பாரதியார் வந்து சொன்னார், விடுதலை அன்னைக்கு அந்த காலத்துல அவர் சொன்னார், விடுதலை வந்துருச்சுன்னா யாருக்கு விடுதலை? அவருக்கு சாஸ்திரிய சங்கீதம் நல்லா தெரியும் பாரதியாருக்கு. பரதநாட்டியத்துடைய நுட்பங்கள்லாம் தெரிஞ்சவர். அவர் சொல்லியிருக்கலாமே, விடுதலை வந்த உடனே சும்மா ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒரு கச்சேரி வைப்போம், ஒரு நல்ல பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் வச்சு கொண்டாடுவோம்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொல்லி சொன்னார். விடுதலை யாருக்குன்னு சொன்னாரு? பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை அப்படின்னு சொன்னார். எம்பவர்மெண்ட் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷன்ஸ், அதுதான் ஒரு நாட்டின் உண்மையான விடுதலை. இப்போ இதுல வந்து காமராஜர் கீழே இருந்த காங்கிரஸா இருக்கட்டும், அடுத்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த எல்லாத்துல இருந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. பண்ணுனா ஆட்சி கலகலத்து போயிடும். எம்ஜிஆருக்கும் தெரியும், ஜெயலலிதாவுக்கும் தெரியும். உண்மை என்னன்னா, இதுல ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாக அண்ணாவும் கலைஞரும் இருந்தாங்க. இதெல்லாம் பத்தி அதிகமா விவரம் தெரியாதவர் எம்ஜிஆர் இருந்தாரு. ஆனா இதை செய்யணும் அப்படின்னா தான் தொடர்ந்து நம்ம ஆட்சியில் இருக்க முடியுங்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும். ஜெயலலிதா முதல்ல அதை செய்யல. ஒரு த லாஸ்ட் எம்பரஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி இருந்தாங்க முதல் 5 வருஷம். அது என்னாச்சு? எப்படி தோத்தாங்கன்னு தெரியும். சுகவரம் வந்து தோக்கடிச்சாரு. யாரென்றே அறியப்படாத ஒரு வேட்பாளர் அவங்களை தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க தெளிஞ்சிட்டாங்க. அதுல காம்ப்ரமைஸ் இல்லை, அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இல்லை. இடையில அவங்க கர சேவைக்குன்னு அனுப்புவாங்க, இந்த மாதிரிலாம் சில கூத்து பண்ணினாலும் வெகு அபிமானம் எப்ப கிடைக்கும்னா மக்களுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நிப்பாட்டக்கூடாதுங்கிறது. இப்ப திமுக வந்து இந்த 5 வருஷத்துல திமுக மேல நான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வேலை பார்த்தேன். எனக்கு திமுக அதிமுக யாருகிட்ட எனக்கு என்ன இது இருக்கிறது? பிரியம் இருக்கிறது? பிரிய தேவை என்ன இருக்குது? அல்லது இவங்ககிட்ட இருந்து நான் எதுல சார்ந்து இருக்கணும். ஆனால் ஒரு அரசியல் நிர்வாகியா இருந்த, அரசு நிர்வாகியா இருந்த அடிப்படையில் நான் சொல்றேன், இந்த 5 வருஷம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், வரிசையாக சொல்லிட்டே போலாம். வரிசையா சொல்லிட்டு போலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த சின்ன குழந்தைங்க யாருக்குமே ஓட்டுரிமை கிடையாது. அவங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஆனா அது எதிர்கால சந்ததிக்காக, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி யோசிக்கிற ஒருத்தர் இங்க முதலமைச்சரா வந்தார். நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். எனக்கு என்னன்னா, இது வந்து தடுத்து நிறுத்தி விடப்படக்கூடாது. விஜய் வந்து ஒரு நாள் இந்த 2 திராவிட கட்சிகள்கிட்ட ஹிப்பாக்ரசி இல்லை. இவங்க எதை வந்து இலவசம் சொல்றாங்களோ அதை அவங்க சொல்றாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொன்னார் தன்னுடைய கட்சி நிர்வாகிகிட்ட? இலவசங்களை வாங்க மாட்டோம், அது நம்மளை கேவலப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு? இவங்களுடைய கட்சியில வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? 5 கேஸ் சிலிண்டர், தங்க மோதிரம், பட்டு புடவை. நாங்க தங்க மோதிரம் பட்டு புடவைனால என்னங்க வாழ்க்கை வளம் பெறும்? ஒரு நாள் வந்து பட்டு புடவை வந்து இதுல கட்டுவாங்க கல்யாணத்தன்னைக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ரிப்பீட்டட் யூஸ் கூட கிடையாது. ஆனா லேப்டாப் கொடுக்கறது, பஸ்ல இலவச பயணம் அனுமதிக்கிறது, பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சோசியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது 100% கரெக்டா இருக்குமா? இருக்காது. எந்த ஸ்கீமுமே 100% கரெக்டா இருக்காது. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப நீங்க அதைத்தான் கலைஞர் சொன்னாரு, இவை விலை மதிப்பற்றவை, இலவசங்கள் கொச்சையா பேசாதீங்க. எதெல்லாம் விலை மதிப்பற்றவை? சோசியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸுக்கு ஹெல்ப் பண்ற எல்லாமே விலை மதிப்பற்றவை. அது இல்லாம மோதிரம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இது கொடுக்குறேன், பட்டுப்புடவை கொடுக்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இலவசங்கள். இவர் எதுல நின்றுருக்காரு சொன்னதுல? இப்ப சீமானை பத்தி இப்ப இது இளைஞர்கள் மத்தியில தமிழர்களுக்குன்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பு நிறைய இருக்கு. உண்மை. இப்ப சீமானும் இலவசங்கள் எதிர்த்தான் பேசுறாரு. இது வரைக்கும் அவர் இலவசம் பத்தி பேசுனதே இல்லை. இந்த தரம் வரும்போது அவர் ஒரு இது என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாய தொழிலாளர்களை நாங்க அரசு பணியாளராக ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன், விவசாயத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும், விதைக்கிற காலத்திலையும் அறுக்கிற காலத்திலும் தான் அதிகமா பணியாளர்கள் தேவைப்படுறாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த விதைக்கிற காலத்துல வந்து 20ல இருந்து 30 பேர் தேவைப்படுவாங்க. அறுவடை காலத்துல எத்தனை நாள் அறுவடை நடக்கும்? 4 நாள் நடக்கும். இப்போ இந்த 4 நாளைக்கும், இந்த 10 நாளைக்கும், 14 நாளைக்கும் நீங்க 25 பேர் போடுறீங்க. மீதி உள்ள காலத்துல 4 பேர் போதும். ஆனா நீங்க ஒரு தடவை அரசு பணியாளர் அவங்க ஆக்கிட்டீங்கன்னா மாசம் பூரா சம்பளம் கொடுக்கணும்ல. இதை விட பெரிய இலவசம் ஏதாவது இருக்கா? இப்ப எல்லாரும் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு தான் இருக்காங்க.
சார், இப்போ இந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு 85.15%. ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஜனநாயக கடமை ஆட்சிக்கு சொல்லி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு வந்து வேட்பாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. இதில் குறிப்பாக சார், இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்ததுக்கு திமுகவுக்கு பாதகமாக இருக்கும், தாவேகாவுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி சார் பார்க்குறீங்க? பாதகமாக இருக்குமா அதிகரிப்பு? இல்ல அப்படி இருந்தா எதனால தாவேக்கால நீங்களே சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, ஆளுங்களை கூட்டு போக முடியலன்னு எதுக்கு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க? அப்படி கூட்டு போக முடியாத நிலைமையில் உள்ளவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை ஏன் அவங்களுக்கு இல்லை? சரி, எலெக்ஷன்ங்கிறது வந்து அரசு நிர்வாகமோ அல்லது தேர்தல் நடத்துவதோ அல்லது தேர்தலில் பங்கேற்பதோ இது வந்து ஜோக் கிடையாது, காமெடி கிடையாது. இதுக்கு பின்புலம் இருக்கணும், பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கணும், ஆன் த ஸ்பாட் ஒர்க் இருக்கணும். இது எதுவுமே தாவேக்காட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது தாவேக்கா வந்து பூஜை வச்சு கொண்டாடுறாங்களா? யார் வந்தாலும் வரலாம், சரி நான் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியா பூரா தமிழ்நாடு பூரா கிளர்ந்து எழுந்துட்டாங்களா? எனக்கு அப்படி தெரியல. அதனால இது வந்து நான் என்னுடைய கால்குலேஷன் தப்பாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம். இது இஸ் சோசியாலஜிக்கல் கால்குலேஷன். நான் வந்து இது பண்ணதில்லை, சர்வே பண்ணதில்லை, சாம்பிள் எடுத்ததில்லை. ஆனால் என்னுடைய அசஸ்மெண்ட் என்னவா இருக்குன்னா, விஜய்க்கு வந்து ஒரு 10% ஓட்டு வர்ற வரைக்கும் அது போட்டி, கடுமையான போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும். விஜய்க்கு வந்து 15% வந்துச்சுன்னா அது வரைக்கும் 10%க்கு மேல அவருக்கு வர்ற ஒவ்வொரு பெர்சன்டேஜும் திமுகவுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா அந்த வாக்குகள் வந்து அதிமுகவிலிருந்து எடுக்கப்பட்டவையாக இருக்கும். 15%க்கு மேல அவர் எடுத்தாருன்னா அது திமுகவுடைய வாக்குகள் எடுக்கப்பட்டதாக இருக்கும். விஜய் வந்து 12% எடுப்பாரு, மேக்சிமம் 15% எடுப்பாருன்னு சொல்றாங்க. மே 4ஆம் தேதி பார்ப்போமே. இது என்னுடைய ஒரு அசஸ்மெண்ட், இது சர்வே கிடையாது, இட்ஸ் மை அசஸ்மெண்ட். எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம 4ஆம் தேதி பார்ப்போம். இல்லை, இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ 85.15 அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து 10%, 12, 15 அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்டி ராமாராவ் பாருங்க, எம்ஜிஆர் பாருங்க, அதே போல ஒரு சாதனையை விஜய் செய்து காட்டுவார் அப்படிங்கிற ஒரு பிம்பமும் இருக்குல்ல சார், அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இல்ல பிம்பம் வந்து பிம்பம் உருவாக்கப்படுகிறது. அந்த பிம்பம் சில இடங்கள்ல சாதித்த பிம்பங்கள் வந்து இங்க சாதிப்பாருன்னு சொல்றாங்க. என்டி ராமாராவ் போல, எம்ஜிஆர் போல. நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க இல்லையா? நான் 2 பேரை பத்தி சொல்றேன். எம்ஜிஆர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எம்ஜிஆர் மன்றங்கள் கிளைக்கழகங்களாக மாற்றப்பட்டன. எம்ஜிஆர் வாஸ் த பிகெஸ்ட் ஓட் கேச்சர் ஃபார் டிஎம்கே இன் 1971. மறுக்க முடியாத உண்மை. அப்போ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தது. அவருக்கு மாச வந்து ஓட்டை கன்வெர்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. அதனாலதான் எம்ஜிஆர் வந்து இவ்வளவு பெரிய எம்ஜிஆர் ஏங்க என்னைக்குமே தனியா போட்டி விடல? இவ்வளவு பெரிய எம்ஜிஆர் தானே, தனியா ஏன் போட்டி விடல? எப்பயும் காங்கிரஸோட கூட்டணி வைப்பார். 1/3 ஆஃப் தி டோட்டல் சீட்ஸ் காங்கிரஸ் கொடுப்பாரு. இங்க வந்து தமிழ்நாடு அசம்பிளி சீட்ல அதே மாதிரி அங்க வந்து தலைகீழா பார்லிமெண்ட்ல 2/3 காங்கிரஸுக்கு, 1/3 டிஎம்கே அப்படின்னு வச்சிருந்தார். இப்போ என்டி ராமராவ் அவன் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல அவர் பிடிச்சிருக்கா? அது மாதிரி ஏன் விஜய் பிடிக்க முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. என்டி ராமராவ் எப்படி ஆட்சியை பிடிச்சாருங்கிறது சொல்றேன். கம்மாஸ், ரெட்டிஸ்னு 2 பவர்ஃபுல் கம்யூனிட்டி வந்து இதுல இருக்காங்க ஆந்திரால. கம்மாஸுங்கிறது நாயுடுல கம்மாஸ் தவிர பலிஜா நாயுடு இது மாதிரி நிறைய இருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் அதுக்கப்புறம் இதுலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது வந்து கம்மாஸ். பொருளாதார ரீதியா ரொம்ப பலமா இருக்காங்க. இந்த ரெட்டிஸ் வந்து இதுலயும் பலமா இருக்காங்க. அவங்க தேவர் ஃபார் அஹெட் இன் எஜுகேஷன் இன் சர்டன் ஏரியாஸ் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அதனால ஆந்திராவில் பெரும்பாலும் ரெட்டிஸ் தான் சிஎம் இருந்தாங்க. பெரும்பாலும் கம்மாஸ் இல்லை. இப்ப இதுல வந்து கம்மாஸுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருந்தது அவங்களுக்கு. அந்த பள்ளத்தை ஃபில்அப் பண்றவரா என்டி ராமராவ் வந்தார். அவர் வந்து கம்மா கம்யூனிட்டி சேர்ந்தவர். அப்போ கம்மா கம்யூனிட்டி பொருளாதார பலம் மிகுந்த அபரிதமான ஜனத்தொகை உள்ள ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்டி ராமராவை சப்போர்ட் பண்ணாங்க. இங்க விஜய்க்கு வந்து அப்படி ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவரா? சரத்குமார் வந்து இப்ப காமராஜுக்கு அப்புறம் இன்னொரு நாடார் வந்து இங்க வந்து சிஎம் ஆகலையேன்னு சொல்லி நாடார் கம்யூனிட்டில வந்து ஒரு ஆழ்ந்த வருத்தம் இருக்கு. அவங்கள வந்து பல பேர் கடுமையான உழைப்பாளிகள். நாடார் கம்யூனிட்டி வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி பத்தி பல பேருக்கு தெரியாது. அவங்களை ஷெட்யூல் காஸ்ட்னு வச்சிருந்த போது அவங்க போய் கவர்னர்கிட்ட போய் சொன்னாங்க, வேண்டாம் எங்களுக்கு இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் வேண்டாம், எங்க உழைப்புல நாங்க முன்னேறிக்கிறோம் அப்படின்னு சொன்ன கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டில இருந்து காமராஜ் வந்தாரு, ரொம்ப சிறப்பான ஆட்சி புரிஞ்சாரு. எந்த ஆட்சியிலையும் குறை இருக்கும், ஆனா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழந்தை பார்த்தா காமராஜ் ஆட்சி சிறப்பான ஆட்சி.
ராஜாஜி வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடினாரு, நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடினார். அது காரணம் என்ன சொன்னாரு, அங்க மாணவர்கள் வர்றதில்ல. அப்ப வாத்தியாருக்கு சும்மா வந்து சம்பளம் கொடுக்க முடியுமா? அல்லது ஒரு மாணவன் 2 மாணவனுக்கா ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா? பக்கத்துல இன்னொரு ஸ்கூல் இருக்குல்ல, பக்கத்து கிராமத்துல, அங்க போய் அங்க 30 பேர் இருக்காங்க, 40 பேர், 100 பேர் இருக்காங்க. இந்த பிள்ளைகள் அங்க போய் சேரட்டும் அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸை எடுத்துக்கிட்டு அவர் அந்த பள்ளிக்கூடங்களை மூடினார். இது பொருளாதார கண்ணோட்டம். காமராஜ் என்ன பண்ணாரு, அந்த பள்ளிக்கூடம் அத்தனையும் திறந்தார். திறந்துட்டு அவர் என்ன சொன்னாரு, ஒரு மாணவன் 2 மாணவன் மட்டும் வர்றான்னா அது அந்த ஊரோட பிரச்சனை இல்ல, நம்மோட பிரச்சனை. பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்ல தெரியலையா நமக்கு? இங்க இந்த ஊர்ல உள்ள பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்கன்னா பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு தூரம் போய் ஏன்டா படிக்கிற, வா விவசாயத்துக்கு வா அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. அதனால இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கணும், இந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொன்னார். இது சமுதாய கண்ணோட்டம். அவருக்கு வந்து எல்லா விதத்திலையும் இந்த மாதிரி சமுதாய கண்ணோட்டம் உடையவராக இருந்தாலும் அவருடைய கம்யூனிட்டி சப்போர்ட் அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தது. மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அவருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்போ பொதுவா வந்து முத்துராமலிங்க தேவர்னால தேவர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா அவருடைய சபாநாயகர் வந்து செல்லப்பாண்டியன் வந்து தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். அதனால அங்கேயும் அவருக்கு வந்து மிதமிஞ்சிய சப்போர்ட் இல்லைன்னா அங்கேயும் அவருக்கு சப்போர்ட் இருந்தது. எல்லா கம்யூனிட்டிலையும் அவருக்கு சப்போர்ட் இருந்தது. அவர் ஆண்ட விதத்தினால, முக்கியமான காரணத்தினால. இப்போ விஜய்க்கு வந்து அது மாதிரி ஏதாவது இருக்கா? கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கா? அவருக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? எப்படி இவரை வந்து எம்ஜிஆரோடையும் என்டிஆரோடையும் கம்பேர் பண்றாங்க? இமேஜ் பில்டப் பண்றதுக்காக. என்டிஆரும் எம்ஜிஆரும் மக்கள் கூட மக்களோட மக்களா சேர்ந்து சேர்ந்து போய் போனாங்க. பயப்பட மாட்டாங்க மக்களை பார்க்கறதுக்கு. இவர் மக்களை பார்க்கறது பயப்படுறாரு. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் இவர் ரசிகன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலதான் ஏறுறான். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும். இதுதான் இவங்களுடைய மெச்சூரிட்டி. எம்ஜிஆர் வந்து விரல் அசைத்தால் அந்த கூட்டம் கட்டுப்படும். அது உண்மை. நான் யங்ஸ்டரா இருந்தபோது கூட்டங்களை பார்த்திருக்கேன். கலகலன்னு இருக்கும். எம்ஜிஆர் போய் மேடையில் போய் நிற்பாரு. பேச பார்த்தீங்களா? உடனே அமைதியாயிரும். அந்த மாதிரி இன்னைக்கு இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அதனால இவரையெல்லாம் எம்ஜிஆரோடையும் என்டிஆரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இறுதியாக இந்த தாக்கம், விஜயுடைய தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? அந்த தாக்கம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. விஜயுடைய தாக்கம் இருக்கு. அது எத்தனை பெர்சன்டேஜ் இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர். விஜய் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தாக்கம் இல்லை அப்படிங்கிறீங்க? ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கண்டிப்பா இல்லை. யாருமே அப்படி சொல்லல ஆட்சி பிடிப்பார்னு. யாரை பாதிப்பார் அப்படிங்கிறது வந்து உறுதியா சொன்ன. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவர் வந்து ஒரு 8% 10% அடங்கிட்டாருன்னா அது டிஎம்கேக்கு ஏடிஎம்கே இடையில பயங்கரமான கான்டெஸ்ட்ங்கிற சூழ்நிலை வரும். 15% வரைக்கும் போனார்னா அது ஏடிஎம்கே ஓட்டு பிரியும். டிஎம்கே ஓட்டு அந்த அளவுக்கு பிரியாது. அது டிஎம்கே சாதகமா முடியும். அதுக்கு மேல ஓட்டு வாங்கினாருன்னா ஏடிஎம்கே ஓட்டுல இருந்து எடுக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை ஓட்டு வாங்குறான்னு பார்ப்போம். மே 4 நீங்களும் இருக்க போறீங்க, நானும் இருக்க போறேன். 2 பேரும் பார்ப்போம். சரியா? நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் அஜீஸ். வணக்கம்.